ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு உங்கள் காவ்யா vlogs. இது என்னுடைய ஃபர்ஸ்ட் குக்கிங் வீடியோ. ஸோ இது கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கட்டும்னு நினச்சி எனக்கு ரொம்ப பிடிச்ச ரொம்ப ஸ்பெஷலான பர்சனுக்காக நான் ஃபர்ஸ்ட் குக் பண்ண சக்கரை பொங்கலுக்கான வீடியோ தான் இது. ஸோ அந்த ரொம்ப ஸ்பெஷல் பர்சன் வேறு யாரும் இல்லை, எங்கள் வீட்டு குட்டி தேவதை. அவங்களுக்கு ரீசெண்டாக தான் அன்னப்பிரசனம் முடிஞ்சிச்சு. 6 months முடிச்சு 6th day வந்து ஃபார்மாலிட்டிக்காக கோவிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு நான் குக் பண்ணியிருந்தேன். இந்த சக்கரை பொங்கல் தான் நாங்களும் வீட்டில் பெரியவங்களும் எல்லாரும் சேர்ந்து பாப்பாவுக்கு ஊட்டி விட்டுட்டோம். இப்போ பாப்பாவுக்கு வந்து 6 months கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ 6 months கம்ப்ளீட் ஆனோடனே ரெகுலராக சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ரெகுலராக சாப்பாடு கொடுக்க ஆரம்பித்ததில் நான் ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்தது இந்த சிறுபருப்பு சாதம் தான். இது வந்து ரொம்ப பெரிய ப்ராசஸ் இல்லை. இது வந்து என்னென்னா 1 ஸ்பூன் வந்து ரைஸும் 1/2 ஸ்பூன் வந்து சிறுபருப்பு போட்டுக்கிட்டு நல்லா ஊற வச்சுட்டு எடுத்துக்கணும். இது வந்து நம்ம டேரெக்டாக அப்படியே கூட ஊற வச்சுக்கலாம், இல்லைனா சும்மா ஒரு ட்ரை ரோஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டு அந்த இது கூட நம்ம ஊற வச்சு கூட குக் பண்ணிக்கலாம். பட் இப்போ நான் வந்து டேரெக்டாக அப்படியே தான் ஊற வச்சுருந்தேன். இது ஒரு 1/2 hour வந்து ஊற வச்சு எடுத்துட்டேன். இந்த 1/2 hour ஊற வச்சு எடுத்ததில் நல்லா ஒரு 3-4 times கழுவிட்டு அது வந்து குக்கருக்கு மாற்றிக்கிட்டேன். அந்த குக்கரில் வந்து ஒரு நல்லாவே தாராளமாக தண்ணி ஊற்றிக்கிட்டேன். ஏன்னா வந்து குவான்டிட்டி கம்மினால் அது அடிப்பிடிக்க கூட நம்மளுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஆகாமல் நல்லாவே தாராளமாக தண்ணி விட்டுக்கிட்டு இதில் உப்பு அந்த மாதிரி எதுவுமே சேர்க்க வேணாம். ஜஸ்ட் 2 சீரகம் மட்டும் போட்டுக்கிட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா ஒரு 10 to 15 minutes வந்து குக் பண்ணி எடுத்துக்கணும். அது வந்து நல்லா குக்காகி இருக்கணும். இது வந்து டேரெக்டாக நம்ம மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து குக்கர் லிட் கூட வைக்கலாம். குவான்டிட்டி கம்மினால நான் மூடி மட்டுமே போட்டு குக் பண்ணி எடுத்துட்டேன். இது இந்த பதத்துக்கு குக் ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டேன். இது நம்ம அப்படியே பாப்பாவுக்கு ஒன்றும் ஊட்ட போகிறதில்ல. இது மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு மையான பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அந்த மையான பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டது ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு அதில் கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றிட்டு பாப்பாவுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் பாப்பாங்க வந்து முழுங்க தான் கற்றுப்பாங்க, அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு மென்று சாப்பிடவே பழகும். ஸோ அதனால் நீங்கள் எப்போ என்ன கொடுத்தாலும் குட்டி பாப்பாங்களுக்கு 6th month ஸ்டார்ட் ஆன பாப்பாங்களுக்கு நீங்கள் ஒரு மையான பதத்தில் இருக்கிறது, இல்லைன்னா அதை விட கொஞ்சம் லிக்விடாக இருக்கிறதே பாப்பாங்களுக்கு கொடுக்க ஆரம்பிங்க.